தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக வியாழக்கிழமை தவ காலத்தில் குழந்தையேசுடைய இரக்கத்தை நாடுகிற நம் அனைவரையும் இந்த இறைவார்த்தையோடு சொல்லுகிறேன். மத்தேயு செய்தி 1ஆம் அதிகாரம் 29-30 வரை உள்ள இறைவார்த்தையில் பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை குணமாக்கினார். நம்பிக்கையோடு அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அங்கே குணம். நம்பிக்கையோடு ஆண்டவர் வீட்டுக்குள்ளே நாம் செல்லுகிற போது, அந்த கோயிலுக்கு போகிற பொழுது அது ஆசீர்வாதம். நம்பிக்கையோடு நாம் நிற்கிற பொழுது அன்பர்களே, அவருடைய வல்லமையை, அவருடைய அருளை, அவருடைய கிருபையை நாம் பெறுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இந்த ஆராதனையில் வீரவன் தருகிற செய்தி. எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இறைவார்த்தை சாட்சியை தருகிற பிறகு மத்தேயு செய்தி 9ஆம் அதிகாரம் 18-26 வரை உள்ள இறைவார்த்தையில யாயிர் மகளுக்கு உயிர் பெற செய்கிறார். யாயிர் மகள் இறந்து விட்டால்னே சொல்லிடுறாங்க. போதகரை தொந்தரவு பண்ணாதே, உன் மகள் இறந்து விட்டால். ஆனா ஏன் சொல்கிறார்? நம்பிக்கை விடாதே, துணிவோடு இரு, நம்பிக்கை விடாதே. நம்பிக்கையோடு அந்த இயேசு அந்த வீட்டுக்குள்ள சொல்கிறார். அந்த யாயிர் நம்பிக்கையோடு இயேசு அந்த வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். இறந்துதான் போனால், ஆனால் இயேசு வந்த உடனே உயிர் பெற்றார். அன்பர்களே, எந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் இறந்து போயிருக்கலாம், அதாவது மரணத்தை சொல்லலை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை சொல்லுகிறேன். நடக்கின்ற அந்த நிலையிலிருந்து நாம் தளர்ந்து போய் இருப்பதை சொல்லுகிறேன். உங்க வீடு ஜெயிக்குமா என்ற நிலையில் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இதை தாண்டி செல்வோமா என்ற நிலையில் இருக்கலாம். வீடு கட்டுவது ஒரு கனவு போல இருக்கிறது, இந்த கனவு நிறைவேறுமா என்று இருக்கலாம். அவர் ஆண்டவர் வந்துட்டாரு. தவக்காலம் அவர் வருகிற காலம், அவரை அடைகிற காலம், அவரை உணர்கிற காலம், அவர் அபிஷேகத்தை பெறுகிற காலம். எனவே இயேசு யாயிர் வீட்டுக்கு செல்கிறார். இறந்து போன மகள் எழுந்து உட்காருகிறார். அவர் உங்க வீட்டுக்குள்ள, இதயத்துக்குள்ள இன்னைக்கு வரார். இந்த நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது நடக்கும். இறைவர் தருகிற பாருங்க, யோவான் செய்தி 11ஆம் அதிகாரம் 38-44 வரை உள்ள இறை வார்த்தையில லாசர் இறந்து போய் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். நம்பிக்கையோடு மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை தான். லாசரே வெளியில் வா. கல்லறையிலிருந்து லாசர் வெளியில் வருகிறார். இறந்து போனவர் மட்டுமல்ல, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர் லாசர். ஆனால் அவர் மேல உள்ள வைத்த நம்பிக்கை பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கலாம், இவன் அவ்வளவுதான், இவ அவ்வளவுதான், இவள் கதை முடிஞ்சது, இதுக்கு மேலாம் என்ன பெருசா வந்துட போறாங்க, இதுக்கப்புறம் என்ன அந்த குடும்பம் வந்துட போகுது, என்ன இவங்க பெருசா சாதிச்சிட போறாங்க. ஆண்டவர் நினைத்து விட்டால், ஆண்டவர் வந்து விட்டால், நீ கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு இருந்தாலும், அதாவது இந்த உலகத்திலே நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, உன் கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அவர் வந்த கணம் அதை உடைத்து வெளியில் கொண்டு வருவார். எந்த தடைகளோ எந்த எரிகோக்களோ அதை தாண்டி உன்னை அவர் நிற்க வைப்பார். எனவே நம்பிக்கையோடு இருக்கணும். இறுதியா இந்த இறைவார்த்தை தருகிறேன். லூக்கா செய்தி 9ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறைவார்த்தையில சக்கேயுவின் வீட்டுக்கே மீட்பு, சக்கேயுவினோட வீட்டுக்கே மீட்பு. அவ்வளவு நாள் குட்டையான மனிதராக கீழே பார்ப்பார்கள், குட்டையா இருக்கிறவங்க கீழே பார்ப்பார்கள். அதனால இயேசு அவர் உயர பார்க்கிறார். ஏன்னா மரத்தின் மேல இருந்ததா. எப்போது இயேசு உயர அவரை பார்த்தாரோ அந்த கணம் மாறியது ஒரு வாழ்க்கை. அவர் பார்வை நம்ம மேல பட்டுட்டாலே சக்கை வீட்டுக்கு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொல்றார். இயேசு அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்தார். மீட்பு உண்டாயிற்று. உங்க மனசுக்குள்ள இயேசு அடி எடுத்து வைக்கணும். அப்பா என்கிட்ட வாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே நம்பிக்கையோடு நான் அழைக்கிறேன், வாங்க கேளுங்க. எப்படி யாயிர் அழைத்தாரோ, எப்படி பேதுருவின் வீட்டுக்கு நீங்க நம்பிக்கையோடு பேதுரு உங்களை அழைத்து சென்றாரோ, எப்படி சக்கேயு நம்பிக்கையோடு மார்த்தா மரியா இயேசுவை வரவேற்றார்களோ, சக்கேயு எப்படி நம்பிக்கையோடு இருந்தாரோ, அதே போல ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எனக்குள்ள வாங்க. ஆண்டவரே என்ன உயிர் தழ வைங்க, ஆண்டவரே என்ன கல்லறையிலிருந்து வெளியில் கொண்டு வைங்க, ஆண்டவரே மீண்டும் நான் உயிர் பெற்று இருக்க வைங்க, என் ஆசீர்வதியும் கேளுங்க. அன்பர்களே அவர் ஆசீர்வதிப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வல்லமைக்கு நன்றி ராஜா, இந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். பிரியமான அன்பு இறைவர்கள, இன்னைக்கு நற்செய்தியுமே அதான் நம்பிக்கையை பற்றி தான் பேசுது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7-12 வரை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஏன் கேட்காம இருக்க? நீ ஏன் சோர்ந்து போற? கேட்கறதுல அவர் தருவார். ஆனா இப்ப தருவேன் எப்ப தருவேன் சொல்லல, ஆனா தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இரு மகனே மகளே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், நான் உன்னை அதை காணும்படியாய் செய்வேன் சொல்லிட்டார். உன் தேடலையா நிறுத்திக் கொள்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கான தேடலையா நிறுத்திக் கொள்கிறாய்?
உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியின் தேடலையா நிறுத்திக் கொள்கிறார்? ஏன் தன்னம்பிக்கை இழந்து துவண்டு போய் இருக்கிறார்? நீ கண்டடைவாய், அவர் சொல்லுகிறார், விவிலியம் சொல்லுகிறது. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-12 சொல்கிறது, நீ கண்டடைவாய், நம்பிக்கை இழக்காத. அடுத்த வார்த்தையை பாருங்க, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டிக்கிட்டே இரு, ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டே இருங்க, வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டே இருங்க, புதிய புதிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்க. நிச்சயமா திறக்கப்படும். நிச்சயமா நீங்க நிற்பீர்கள், அபிஷேகமா நிற்பீங்க, பெருமையா நீங்க நிற்பீங்க. என் ஆண்டவர் நிற்க வைத்தார் என்று சொல்லி நீங்க நிற்பீர்கள். நண்பர்களே, நம்ம தான் தட்டணும், நம்ம தான் தேடணும், அதை காணுவோம், நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பா நன்றி. தேடுங்கள் என்று சொல்கிறது, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறது, கேளுங்கள் என்று சொல்கிறது. அப்பா நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் தட்டுகிறோம் அப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர், நாங்கள் தேடுகிறோம் ராஜா. எங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் வழிகள் ரணங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை விடுவித்தரலும் அப்பா, எங்களை ஆசீர்வதித்தரலும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்வார்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ, ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் பெயரில் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Take care. Have a nice day.